ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜான்விக்கோட செகண்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் சாப்டர் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஓகே, செகண்ட் சாப்டரில் ஒரு மிகப்பெரிய துரோகம் நடக்குது நம்ம ஜான்விக்கு. அந்த துரோகி எப்படி பழி வாங்கினார் அப்படின்றது தான் பெரிய கதை. ஓப்பனிங் சீனில் சத்து மருந்து கடத்துகிற ஒரு மிகப்பெரிய போதை கும்பல் தலைவனை காட்டுறாங்க. அவன் யார் அப்படின்னா, போன பாட்டில் ஜான்விக்கோட நாயை கொண்டு காரை கலவான்ட்டு போவான் இல்லையா, அவனோட ரிலேஷன் தான் போல். இப்போதைக்கு அந்த கார் இவங்கிட்ட தான் இருக்குது. இவங்க பேசிக்கிறாங்க இந்த காரை மறுபடியும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஜான்விக் வருவானா வரமாட்டானான்ட்டு. இந்த வில்லனை வச்சே டேரக்டர் இந்த சாப்டரை முடிச்சார்னு நினச்சேன். ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஜான்விக் உள்ளே போடுறாப்புல. நம்ம ஜான்விக் சத்தம் இல்லாமல் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு காரை நைஸாக சாவியை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாப்புல. காரோட சவுண்டு தான் உங்களுக்கு தெரியுமே, அது ஊரே கூட்டிடுது. அங்கே ஒரு மிகப்பெரிய துப்பாக்கி சண்டை நடக்குது. எல்லாரையும் அடித்து போட்டு அந்த போதை கும்பல் தலைவனை போய் நம்ம ஜான்விக் பார்க்குறாப்புல. வழக்கம் போல் நம்ம ஜான்விக் நெத்திலே சுடுவான்னு பார்த்தா ஒரு சரக்கை ஊற்றி கொடுத்துட்டு சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பேசிட்டு வந்துடுறான். அவனும் பயந்துக்கிட்டு உயிர் தப்பிச்சா போதுன்ட்டு அவனும் சமாதானம்ன்றான். ஜான்விக் சண்டையில் நொறுங்கி போன காரை எடுத்துக்கிட்டு டோரடாரோன்னு ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு போய் சேர்றாப்புல. வீட்டுக்கு போயிட்டு அவன் வளர்க்குற நாய்க்கு சோறுலாம் வைக்கிறாப்புல. அந்த காருக்குள்ளே இருந்த அவன் ஒய்ஃபோட ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்துட்டு அப்படியே நைட்டு தூங்குறாப்புல. காலையில் எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தோம்ல மெக்கானிக், அவனை தான் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருப்பான் போல். வந்து பார்த்துட்டு ஏடா காரை இப்படி சுக்குநூறாக வச்சுருக்க, இந்த வண்டியை சரி பண்ணணும் அப்படின்னு ஜான்விக் சொல்கிறான். அதுக்கு ஏன்டா கூட செலவு ஆகும், 1 வருஷமாவது ஆகும் தலைவரை, எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல வண்டியை ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி சாவியை கொடுத்துறான். அவங்க வண்டியை டோப் பண்ணி இழுத்துட்டு போயிடுறானுவ. நம்ம ஹீரோ அவ்வளோதான், நம்ம வாழ்க்கையில் சண்டையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டில் வீட்டுக்குள்ளே பேஸ்மெண்ட்டில் குளிய நோண்டி அந்த துப்பாக்கிலாம் எடுத்தான் இல்லையா, அதெல்லாம் மறுபடியும் உள்ளே வச்சுட்டு எல்லாத்தையும் அவனே கொத்தனாராக மாறி எல்லாத்தையும் பூசி மொழிகிறான். நாயும் பக்கத்துலேருந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கு. சரி, எல்லாத்தையும் பூசி மொழிகிட்டு அப்பாடான்னு உட்காரும்போது வீட்டுக்கு காலிங் பெல் அடிக்குது. நம்ம ஹீரோவை போய் யாரா அவன் வந்திருக்கான்னு போய் பார்த்தா சாண்டினோன்னு ஒருத்தவரை அவன் ஆளுகளோடு வந்திருக்கான். ஜான்விக் அவனை வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சாண்டினோன்றவன் ஜான்விக்கை பார்த்து எனக்காண்டி ஒரு பெரிய வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறான். இல்லை, இப்போ நான் மறுபடியும் வேலைலாம் செய்கிறது இல்லை, நீ விட்டுரு அப்படின்னு சொல்கிறான். அப்போல்லாம் உன்னால் சொல்ல முடியாது, உன்னோட மார்க்கர் நான். அந்த மார்க்கர் காயினை எடுத்து காட்டுறான். உன்னோட ரத்தம் இந்த மார்க்கரில் இருக்குது, இந்த மார்க்கரை நான் உன்கிட்ட கொடுக்குறதுலாம் பெரிய விஷயம், உனக்காக நான் நிறைய உதவி செஞ்சுருக்கேன், என்னால் தான் அந்த தொழிலை விட்டு நீ போன, இந்த வீடு கூட என்னால் தான் உனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்கிறான். இந்த வீடு உன்னோடதுன்னா வேணும்னா நீ எடுத்துக்க, எனக்கு எதுவும் வேணாம், என்னை மறுபடியும் வேலைக்கு கூப்பிடாத அப்படின்னு ஜான்விக் சொல்லி பார்க்குறான். ஆனால் அவன் மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணுறான். ஜான்விக் முடியவே முடியாதுன்றான். சரி, இந்த வீடு நீ நல்லா பார்த்துக்க, வீடு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறான். போனவன் வீட்டுக்கு போவான்னு பார்த்தா ஒரு பெரிய கண்ணை எடுத்து ஜான்விக்கோட வீட்டுக்குள்ளே எடுத்து சுடுறான். சரி, சின்னதாக ஏதோ சத்தம் கேட்குதுன்னு திரும்பி ஜான்விக் பார்த்தா வீட்டுக்குள்ளே பெரிய பிளாஸ்டாக வெடிக்குது. ஜான்விக் கண்ணாடி உடச்சிட்டு வெளியில் விழுகிறான். 3 ஃபயர் தான், மொத்த வீடும் தீப்பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஜான்விக் மயங்கி கிடக்கிறான். அந்த நாய் தான் போய் அவனை முகத்தில் நக்கி உசுப்பி விடுது. எந்திரிச்சு பார்த்தா மொத்த வீடும் தீப்பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஜான்விக் ஒய்ஃபோட ஞாபகார்த்தமாக இருந்த ஃபோட்டோஸ் எல்லாமே எரிஞ்சு போனதை நினச்சி ஜான்விக் ரொம்பவுமே வெறியாகிறான். ஜான்விக்கோட ஃப்ரெண்டு போலீஸாக இருப்பான் போல். அவன் கேட்குறான், என்னப்பா சிலிண்டர் வெடிச்சிருச்சு அதானே? ஆமாடா அப்படின்ட்டு ஜான்விக் நாயை கூட்டிக்கிட்டு அந்த பெரிய ஹோட்டலுக்கு போகிறான். அந்த பெரிய ஹோட்டலுக்கு போயிட்டு மேனேஜரை பார்க்கணும்னு சொல்லிட்டு வின்ஸ்டனை போய் பார்க்குறான். அவர்கிட்ட போய் நடந்ததை போய் சொல்கிறான். ரூல்ஸ் இஸ் த ரூல்ஸ், மார்க்கரை நீ மதிச்சு ஆகணும், மார்க்கரை மதிக்கலைன்னா ரூல்ஸ் படி உனக்கு மரண தண்டனை, அவன் என்ன வேலை சொல்கிறானோ அதை நீ செஞ்சு தான் ஆகணும், நீ கண்டிப்பாக செய் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அவன் செஞ்சு முடிச்சுட்டு அவன் வீட்டை வேணா நீ பதிலுக்கு கொளுத்திக்க அப்படின்ட்டு வின்ஸ்டன் சொல்லி அனுப்புகிறான். இவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நாயை ரிசப்ஷனில் ஒரு மொட்டை இருப்பான்ல அவன்கிட்ட கொடுத்து நாயை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால நேராக சாண்டினோவை தேடி போகிறான். உள்ளே போகும்போது அவனை பயங்கரமாக சர்ச் பண்ணி உள்ளே விட்றாங்க. அவன்கிட்ட போய் பேசும்போது அவன் வளன்னு எதையோ பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஜான்விக் உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் ஸ்ட்ரைட்டாக சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் என் சிஸ்டரை நீ கொலை பண்ணணும் அப்படின்றான். அடா பாவி, அவளையா? ஜான்விக்கும் அந்த பொண்ணு தெரிஞ்சவ தான் போல். அவளை எது கொல்லணும் அப்படின்னு கேட்கல. ஹை டேபிளில் மொத்தம் 12 சீட்டு தான். அந்த 12 பேரில் இவளோட சிஸ்டரும் ஒரு ஆள். அவள் அப்பா இறந்து போனோன்னா அந்த இடத்துக்கு இந்த சிஸ்டர் இருக்கா. இந்த 12 சீட்டில் ரஷ்யா, சைனா அந்த மாதிரி பெரிய பெரிய டீமோட லீடர்ஸ் தான் இருப்பாங்க. அந்த இடம் எனக்கு வேணும், அதனால என் சிஸ்டரை நீ கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவள் ரோமில் பார்ட்டியில் இருக்கா. அவளை நீ கொலை பண்ணிட்ட அப்படின்னா இனிமேல் உன்னோட மார்க்கரை நான் யூஸ் பண்ண மாட்டேன், இதான் என்னோட டிமாண்டுன்னு அவன் சொல்லிடுறான். ஜான்விக் இவனோட சிஸ்டரோட கதையை முடிக்கிறக்கா ரோம் கிளம்புறான். அங்கேயும் கான்டினென்டல்ன்ற ஹோட்டல் அங்கேயே இருக்குது. அங்கே ஒரு ரூம் புக் பண்ணிட்டு ஜான்விக் ஒரு கோட் தைக்கிற இடத்துக்கு போகிறான். அங்கே சூப்பரான ஒரு கோட்டை ரெடி பண்ணுறான். அந்த கோட் புல்லட் ப்ரூஃப் கோட். அதுக்கப்புறம் வெப்பன் ஷாப்புக்கு போயிட்டு அங்கே அப்கிரேடடான வெப்பனையும் வாங்கிக்கிறான். அங்கே பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டியில் தான் அவளோட சிஸ்டரையும் இருக்கா. அந்த சிஸ்டர் கூட ஒரு செக்யூரிட்டி இருக்கா. அந்த செக்யூரிட்டியை நீங்கள் போய் பார்ட்டிக்கு வந்தவங்கள போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறக்கா தனியாக ஒரு ரூமுக்கு போகிறான். அங்கே ஜான்விக் போகிறான்.
ஜான்விக்கோட கன்னோட பார்த்தோன்னே அவள் கேட்குறா, எதுக்கா என்னை கொல்ல வந்திருக்க அப்படின்னு கேட்கல, யார் அனுப்புனதுன்னு கேட்கலையும் உங்கள் பிரதர் தான், அவன் என்னோடய மார்க்கர், உன்னை கொல்றதுக்காக அவன் என்னை அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவள் தன்னைத்தானே கையில் கிழிச்சிக்கிட்டு குளிக்கிற பாத்டப்லேயே படுத்துடுறா. ஜான்விக்கும் தலையில் ஒரு புல்லட்டை இறக்கிட்டு அங்கேருந்து வெளியே போகிறான். வெளியில் போயிலே அவளோட செக்யூரிட்டி கார்டு அவன் ஜான்விக்கை பார்த்துட்றான். இவனை பார்த்தோன்னே அவனுக்கு டவுட் ஆகி போய் அந்த பொண்ணை போய் பார்க்கல, அங்கே டெட் பாடியாக கிடக்கவும் ஜான்விக்கை போட சொல்லி அங்கே இருக்கிற ஆளுகிட்ட சொல்கிறான். அங்கே பார்ட்டியிலேருந்து எல்லாருமே அவங்களோட ஆளு எல்லாருமே இவனை வெட்டி வேட்டையாட பார்க்குறானுவ. ஜான்விக் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு தப்பிச்சு அந்த டனலுக்குள்ளே போகிறான். சரி டனலுக்குள்ளே வந்துட்டோம் தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு போனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. சாண்டினோவோட ஆளுங்க அங்கே வந்து ஜான்விக்கை சுட ஆரம்பிச்சிடுறாங்க. சாண்டினோ ஒரு மிகப்பெரிய துரோகி அப்படின்றது இந்த இடத்துல நிரூபிக்கிறான். சிஸ்டரை கொல்ல சொல்லி ஜான்விக்கிட்ட டாஸ்க் கொடுத்ததே இவன் தான். டாஸ்க்கை முடித்த உடனே ஜான்விக்கை போட சொல்லி ஆள் அனுப்பியிருக்கான். அதுவும் அந்த கேங்கில் வாய் பேச முடியாத பொம்பளை ஒருத்தி இருக்கா. அவள் ஜான்விக்கு பயங்கரமாக டஃப் கொடுக்குறா. நம்ம ஜான்விக் புல்லட் ப்ரூஃப் கோட்டு போட்டிருக்கிறதுனால அந்த குண்டுமலையிலேருந்து எப்படியோ கொஞ்சம் தப்பிச்சிட்றான். பாதி பேரை போட்டு தள்ளிட்டு ஜான்விக் தப்பிச்சு வேற ஒரு இடத்துக்கு போயிடுறான். கொஞ்சம் தூரம் நடந்து போனால் அங்கே செத்து போன பொம்பளையோட செக்யூரிட்டி இருந்தாலும் மொட்டை அவன் பார்த்துட்றான். இவங்க 2 பேரும் பப்ளிக் பிளேஸில் சைலன்சரை போட்டுக்கிட்டு மாற்றி சுட்டுக்கிறாங்க. ஜான்விக் ஒரு ட்ரெயினில் ஏறிடுறான். அங்கேயும் மொட்டை எப்படியோ வந்துடுறான். ட்ரெயின் ஃபுல்லாக ஒரே க்ரௌடாக இருக்கவும் சண்டை போடுவோமா வேணாமான்னு மாற்றி மூஞ்சியை பார்த்துக்கிறாங்க. 2 பேரும் பொறுமையை இழந்துட்டு சின்ன கத்தியை வச்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் நாசுக்காக சண்டை போடுறாங்க. சண்டை முத்தி தடலடி சண்டை ஆனோடனே பேசஞ்சர்ஸ்லாம் வீல்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. கடைசியாக நம்ம ஜான்விக் கத்தியை மொட்டையோட நெஞ்சில் இறக்கிடுறான். ரத்த குழாயில் கத்தியை இறக்கியிருக்கேன், எடுத்தீங்கன்னா செத்துருவேன், பொழைச்சி போன்ட்டு ஜான்விக் மொட்டையை கொல்லாமல் இங்கே விட்டுட்டு போயிடுறான். நேராக கான்டினென்ட் ஹோட்டலுக்கு தான் ஜான்விக் போகிறான். அங்கே ஒரு ஃபோன் அவனுக்கு வருது. சாண்டினோ தான் பேசுகிறான். ஜான்விக் என் மேலே கோபமாக இருப்பேன்னு தெரியும். ஹை டேபிளோட மெம்பராக போகிறேன்னா ஏன் சகோதரி கொலைக்கு ரிவெஞ்ச் எடுக்கலைன்னா டேபிள் மெம்பர் மத்தியில் என் மரியாதை என்னத்துக்கு ஆறுதுன்னு விசப்பூச்சி மாதிரி பேசுவோம். ஜான்விக் கோவத்தில் ஃபோனை கட் பண்ணிடுறான். சாண்டினோ ஃபோனை கட் பண்ணுவோம். கடுப்பில் ரொம்ப நல்லவ மாதிரி டேபிள் கண்ட்ரோலுக்கு ஃபோன் பண்ணுறான். அங்கே பார்த்தா பல பேர் பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே கண்ட்ரோல் ஹெட்டுன்னு ஒரு பொம்பளைட்டு லைனை கொடுக்குறாங்க. சாண்டினோ ஒரு ஓப்பன் கான்ட்ராக்டை க்ரியேட் பண்ணணும்னு சொல்கிறான். யாரோட பேரில் சார் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜான்விக் அப்படின்னு பதில் சொல்கிறான். எவ்வளோ அமௌண்ட்டு சார் அப்படின்னு கேட்கல, $7 million அப்படின்னு சொல்கிறான். அதோட ஓப்பன் கான்ட்ராக்டை க்ரியேட் பண்ணி கண்ட்ரோல்லேருந்து எல்லா மொல்ல மாதிரி பேர்களுக்கும் ஜான்விக் தலையெடுத்தால் $7 million மெசேஜ் போகுது. திண்ணையில் படுத்த இருந்தவங்களுக்கு திருக்குன்னு வந்துச்சு அதிர்ஷ்டன்ற மாதிரி ஜான்விக்கை ரோட்டில் போகிறவன் வரவெல்லாம் டூல்ஸை தூக்கிட்டு போடுறதுக்கு வரட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம ஜான்விக்கும் ஒவ்வொருத்தனா சமாளித்து போயிட்டுருக்கான். ஆனால் ஒருத்தன் நம்ம ஜான்விக்கோட வயிற்றுலேயே கத்தி இறக்கிறாங்க. அவ்வளோதான், நம்ம ஜான்விக்கால் சமாளிக்க முடியல. ரொம்ப ஒரு மாதிரி ஆனோன்னு ஜான்விக் வந்து ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவன்கிட்ட போயிட்டு ஒரு தங்க காயினை கொடுத்துட்டு உன்னோட தலைவன்ட்ட என்னையை கூட்டிகிட்டு போ, அவன்கிட்ட ஜான்விக் அப்படின்னு பேரை சொல்லிட்டு அப்படியே போய் படுத்துடுறான் ஒரு ஓரமாக. அவன் யோசிச்சு பார்த்துட்டு தங்க காயினையும் பார்க்குறான். அப்புறம் ஜான்விக்கை டக்குன்னு அந்த பேப்பரை வச்சு மூடி ஜான்விக்கை காப்பாற்றுறான். 2 பேர் தேடி வர்றாங்க. சார் பிச்சை போடுது சார் அப்படின்னு சொல்லிட்டு நெத்திலே டப்புன்னு ஒன்று வைக்கிறான். அதோட அவங்க இடத்துக்கு ஜான்விக்கு அந்த 2 டெட் பாடியும் தூக்கிட்டு போயிடுறாங்க. ஜான்விக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, வயிற்றெல்லாம் சரி பண்ணிட்டாங்க. நம்ம ஜான்விக் எந்திரிச்சு அவன் தலைவனை போய் மீட் பண்ண போகிறான். ஜான்விக் அவங்ககிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்குறான். சாண்டினோ எங்கே இருக்கான்னு சொல்லுங்கள், நான் அவனை வந்து போட்டு தரணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுக்கு உனக்கு உதவி செய்யணும், எதுக்காக நான் உதவி செய்யணும்னு கேட்கல, உங்களுக்கு நான் பதில் உதவி செய்கிறேன் அப்படின்ட்டு ஜான்விக் சொல்லல. அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஜான்விக் எனக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்குறானா, இப்போ எனக்கு பெரிய விஷயந்தான், நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜான்விக் வந்து அந்த ஹெட்டுக்கிட்ட வந்து சொல்கிறான், நீங்கள் வந்து சாண்டினோவை கொண்டீங்கன்னா அந்த நியூயார்க் சிட்டி ஹை டேபிளோட மெம்பர் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், நான் கொண்டேன்னா அது எனக்கு கிடைக்கும், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இவ்வளோ பெரிய யுத்தத்தில் நான் கலந்துக்கிற விரும்பலை. ஜான்விக் சொல்கிறான், நீங்கள் யுத்தத்தை எடுத்துக்கிறீங்களா இல்லை ஒரு கன்னை கொடுத்துட்டு வரமாண்டு வேடிக்கை பார்க்குறீங்களான்னு கேட்கும்போது, யாராவது ஒரு ஆள் ஒரு கன்னை கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஜான்விக்கு ஒரு கன்னை கொடுக்குறாங்க. அதுலேயும் வெறும் 7 ரவுண்டு தான் இருக்குது. சாண்டினோ எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது மியூசியத்தில் இருக்கான். உன்னை ஆள் அங்கே பத்திரமா கூட்டிகிட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கூட அனுப்பி வைக்கிறான். மறந்துடாத, எனக்கு நீ பதில் உதவி செய்யணும் அப்படின்ட்டு ஜான்விக்கிட்ட சொல்கிறான். ஜான்விக் வந்து இதெல்லாம் ஜான்விக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜான்விக்கும் கிளம்புறான் அங்கேருந்து. நம்ம வின்ஸ்டன் சாண்டினோவை போய் நேரில் பார்த்து, இனிமேல் நீங்கள் ஜான்விக்கோட மார்க்கராக இருக்க முடியாது, உங்களோட அக்ரிமெண்ட் படி நீங்கள் ஜான்விக் அந்த வேலையை முடிச்சிட்டா, அதனால் இனிமேல் நீங்கள் மார்க்கராக இருக்க முடியாதுன்ட்டு அந்த டாக்குமெண்ட்டில் சாண்டினோட்ட கையெழுத்து வாங்கிட்டு வின்ஸ்டன் கிளம்புறாப்புல. நம்ம ஜான்விக் அண்டர் கிரவுண்ட் வழியாக சாண்டினோ இருக்கிற இடத்துக்கு நேரடியாக போகிறான். அங்கே ஒரு பார்ட்டி மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. ஜான்விக் போய் அந்த பார்ட்டியில் நடுவில் நிற்கும்போது கூட்டத்தில் ஜான்விக்கை பார்த்த உடனே எல்லாம் செதறி ஓடுறாங்க. அவங்க அடியாட்கள் வந்து நம்ம ஜான்விக்கை சொல்கிறான். எல்லாரையும் சமாளித்து ஜான்விக் வந்து சாண்டினோ ஃபாலோ பண்ணி போகிறான். அங்கே பார்த்தா அந்த வாய் பேச முடியாத பொம்பளையும் வந்துடுறான். ஒரு கண்ணாடி ரூமுக்குள்ள வச்சு பெரிய ஃபைட் சீன் நடக்குது. அந்த பொம்பளையும் ஜான்விக் போட்டு தள்ளிடுறான். சாண்டினோ வந்து உயிரை காப்பாற்றிக்கிறதா பயந்துக்கிட்டு நம்ம கான்டினென்ட் ஹோட்டலுக்குள்ளே போய் போகிறான்.
அங்கே வின்ஸ்டன்ட்ட போயிட்டு இப்போவே அந்த மெம்பர்ஷிப்பை ஜான்விக்கோட மெம்பர்ஷிப்பை வந்து கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஜான்விக் வந்து எந்த தப்பும் செய்யலை, அதனால அவனோட மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு வின்ஸ்டன் சொல்லிடுறாப்புல. நான் ஒரு மெம்பர், நீங்கள் செஞ்சுதான் ஆகணுன்னா ஓ பருப்புலாம் இங்கே வேகாது அப்படின்னு சொல்லி வின்ஸ்டன் வந்து உட்கார வச்சிடறாப்புல. அவனும் வேறு வழி இல்லைன்ட்டு சாண்டினோ உட்காந்துக்கிட்டு ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கான். ஜான்விக் வந்து அந்த ஹோட்டலுக்கு வர்றாப்புல. மொட்டையை பார்த்தோன்னே நான் சாண்டினோவை பார்க்கணுன்னு சொன்னோன்னே, சார் அவர் வந்து லான்ச்சில் இருக்கார், நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். ஜான்விக் வந்து உள்ளே போய் பார்க்கல, அவன் வந்து ரொம்ப நக்கலாக பேசிகிட்டு இருக்கான். என்ன ஜான்விக், இந்த ஹோட்டலில் சாப்பாடு ரொம்ப கேவலமாக இருக்குது, இனிமேலாம் எவனும் இங்கே வந்து சாப்பிட வரமாட்டான் அப்படின்ட்டு மண்டையாக பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஜான்விக் வந்து ஒரு பெரிய தப்பை செய்கிறான். கோவத்தில் ஜான்விக் வந்து அந்த ஹோட்டலுக்குள்ளே வச்சு அவனை போட்டு தள்ளிடுறான். அப்போ வின்ஸ்டனே மிரண்டுறாப்புல, என்ன காரியம் பண்ண ஜான்விக், மொத்த ஹோட்டலும் ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. ஜான்விக் கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பைய வெளியில் நடந்து போகிறான். ரிசப்ஷனில் மொட்டையிட்ட நாயை விட்டு போயிருந்தான் இல்லையா, நாயை கூட்டிக்கிட்டு எரிஞ்சு போன வீட்டில் உட்காந்து அவன் ஒய்ஃபோட அந்த சின்ன செயின் இருக்கும், அந்த நைட் டயத்தில் எரிஞ்சு போன வீட்டில் உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அந்த மொட்டை வந்து அங்கேயே வர்றாப்புல, நீங்கள் எப்போ வேணால் மறுபடியும் ஹோட்டல் வரலாம் சார் அப்படின்னு சொல்கிறான். அவன் கூட காரில் ஜான்விக் வின்ஸ்டனை வந்து காலையில் வந்து பார்க்குறான். அப்போ வின்ஸ்டன் சொல்கிறாரு, சாண்டினோட கான்ட்ராக்டை 14 மில்லியனாக டபுளாக ஹை டேபிளில் இருக்க மெம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஜான்விக், இனி உன்னால் தப்பிக்கவே முடியாது, நீ செத்து போகிறதுல எனக்கு விருப்பம் இல்லை ஜான்விக், அதனால் உன்னை நாடு கடத்துறத தவிர வேறு வழி இல்லை, உனக்கு டைம் 1 hour தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஜான்விக் வந்து அதுக்கு நான் கொல்லுவேன், யார் வந்தாலும் கொல்லுவேன், எவன் வந்தாலும் கொல்லுவேன், எல்லார்ட்டையும் சொல்லுங்கள் வின்ஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான்விக் நடந்து போகிறான். நம்ம வின்ஸ்டன் 1 hour டைமுக்கான கம்யூனிகேட்டோ அப்படின்னு ஒரு விஷயத்த ஃபோன் பண்ணி கண்ட்ரோலில் சொல்கிறாப்புல. அந்த 1 hour முடிஞ்சோடனே இன்டர்நேஷ்னல் ஓப்பன் கான்ட்ராக்ட் பார்த்துக்கிறேன். ஜான்விக்கை 14 மில்லியனுக்காக யார் வேணால் இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரை பண்ணுவான். ஜான்விக் வெளியே போகிறத பார்த்துட்டு அந்த கம்யூனிகேட்டோ 1 hour அந்த டயத்தை எல்லாருக்கும் மெசேஜ் போகுது. அப்போ எல்லாரும் ஜான்விக்கை வெறிக்க பார்க்குறாங்க. அந்த 1 hour எப்போ முடியும் அவனை போட்டு தரலான்ட்டு. ஜான்விக் திடுன்னு ஓடுறான். இதோட செகண்ட் பார்ட்டை முடிச்சிடறாங்க. அடுத்த வீடியோவில் சாப்டர் 3 பார்க்கலாம்.